பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சகல பரிசுத்தவான்கள் ஆலய குடும்பத்தின் 77வது ஆண்டிற்குள்ளாக நாம் கடந்து வர கர்த்தர் பாராட்டின கிருபைக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற வண்ணமாக இந்த காலை வேளையிலே ஆராதனையிலே பங்கு கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஜெபம் செய்வோம். திரளான ஜனக்கூட்டத்தின் ஆரவாரம் போன்றதும் அநேக தண்ணீர்களின் இரைச்சல் போன்றதும் பலத்த இடிமுழக்கம் போன்றதுமான ஒரு சத்தம் கேட்டேன். அல்லேலூயா! சர்வவல்ல கடவுளாகி நம்முடைய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ண தொடங்கி இருக்கிறார். நாம் சந்தோஷப்பட்டு களி கூற கடவோம், அவருக்கு மகிமையை செலுத்துவோம். எல்லாம் வல்ல கடவுளை போற்றுதற்குரிய எமது திருமைந்தன் எருசலேம் தேவாலயத்தை விழாவிலே பங்கு கொண்டு ஆலயத்தை தூய்மைப்படுத்தினீரே. விண்ணிலிருந்து எங்கள் மேல் முத அருள் வளத்தை பொழிந்தருளும். தூய்மையே முத ஆலயத்திற்கேற்ற அணிகள் ஆகையால் நாங்கள் உமக்குகந்ததும் தூயதும் உயிருள்ளதுமான ஆலயமாக்கிய இந்த சகல பரிசுத்தவான்கள் ஆலய குடும்பத்தில் இந்த நாளிலும் நாங்களும் 77வது ஆண்டிற்குள்ளாய் காலடி எடுத்து வைக்க ஆண்டவர் சித்தம் கொண்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம். புதிய ஆண்டானது மனமகிழ்ச்சியின் ஆண்டாக, ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாக அமைய ஆண்டவர் உதவி செய்யும். இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தாரும். துவக்க முதல் முடிவு பறிந்த பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். வர இருக்கின்ற திருச்சபை மக்களையும் வர இருக்கின்ற விருந்தினர்களையும் ஆண்டவரே நீர் வெகு விரைவாய் கொண்டு வந்து சேரும். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். ஏசுமு ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையில் 172வது பாடலை சேர்ந்து பாடுவோம். பாமாலையின் 172.
ஆராதனை ஆயத்த புத்தகத்தில் 5வது 15 பின்பற்றுவோம். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் வந்திருக்க சர்வவல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தெய்வரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறும் அந்த பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் அந்த பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தை சிந்தனையை சுத்தம் பண்ணிடல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம், மனிதர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை சிறந்த மகிமைக்கும் தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகி பிதாவின் வலதுவாசல் வீட்டிருக்கிறவே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே, தேவரில் ஒருவரே, பரிசுத்த ஆவியோரே, தேவனாகி பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். நியாயப்பிரமாணத்தை தீர்க்கதரிசன ஆண்டவர் தோற்றருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலை கேள், நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதை. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதை கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள என்கிறதை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கும் ஆண்டவர் சரீரத்தை இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கட்டிச் சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி அமர்ந்தவாறு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. உங்கள் பாவம் நிமித்த முழு இதயத்தோடு உண்மையாய் மனசாவப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயும் இனி கடவுளுடைய கற்பனை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தை நடப்போம் என்று தீர்மானித்திருக்க நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். பரமபிதாவை, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளதாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மறந்துரை யாவருக்கும் அருள்படுகிற கிருபையின் அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கவில்லை, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ எவ்வளோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவள் பாவம் செய்வானானால் பாவம் செய்வாளானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் நின்று நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்ம நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அமர்வும் திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம்.
இந்த நாளுக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் எரேமியா எழுத தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 34 வரை. எரேமியா 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்து வந்தவரை கைப்பிடித்து நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. எனில் நான் அவர்களுக்கு நாயனாய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கை ஆவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களின் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாது இருப்பேன் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் அந்த அதிகாரத்தின் கடைசி வரை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9 முதல். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரள் கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன்.
அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் சோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமேன் என்றார்கள். அப்போது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்போது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதுமில்லை, இனி தாகம் அடைவதுமில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்களை சேதப்படுத்துவதுமில்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே உடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான் என்பதே வாசிக்க குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. முறைமுறையாக சங்கீதம் வாசிக்க நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். சங்கீதம் 150 அதிகாரம் வசனங்கள் 1 முதல். சங்கீதம் 150. அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். அவரை துதியுங்கள். எக்கால தொனியோட அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீண்டுடன் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேருள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுடையாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. அனைவரும் சேர்ந்து
சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனங்கள் 1 முதல் 12 முடிய. அதிகாரம் மத்தேயு 5 வசனங்கள் 1 முதல் 12 முடிய. அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையார் அமரவும். இப்பொழுது பாடகர் குழுவினர் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். தெரிந்த பாடல்தான். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள வேண்டும். தூயவர்கள் தேவ லோகமதில் வானமண்டல பொல்ல ஆவியின் சேனையோடும் பலமான துறை தனம் அதிகாரம் பிரபஞ்ச அதிபதி இவர்களோடும் ஞானமாய் தேவ சர்வாயுதம் தரித்து நலமுடன் போராடி உலகினில் ஜெயம் கொண்டார் தேவலோகமதில் செவிப்பார் தூயவர்கள் தேவலோகமதில்
அனைவரும் எழுந்தென்று கீர்த்தனை 237வது பாடலை சேர்ந்து பாடுவோம். கீர்த்தனையின் 237. சபையார் அமரவும். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான நாளிலும் சகல பரிசுத்தவான்கள் தினத்திலே நமது ஆலய ஆண்டு விழாவிலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்றும் நம்முடைய பயன்பாட்டிற்கென்றும் இந்த திருச்சபை நமக்கு ஈவாக இலவசமாக அளித்த அடியவர்களுக்கு இந்த நாளிலே நாம் நன்றி செலுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. கடவுளுடைய சமூகத்திலே சகல பரிசுத்தவான்களோடு கூட அவர்களும் பரிசுத்தரோடு கூட இருப்பார்கள் என்று சொல்லி நாம்
கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் புகழ்ந்து போற்றுகின்ற இடத்திலே இந்த ஆலயத்தை கொடுத்த, இந்த ஆலயத்தில் ஊழியத்தை நிறைவேற்றி இந்த ஆலயத்தின் உறுப்பினர்களாக இருந்து ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து போயிருக்கின்ற எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் நாம் நன்றி செலுத்துவது இந்த நாளிலே மிக பொருத்தமுடையதாக இருக்கும். ஆகவே இந்த நாளிலே நமது திருச்சபையின் 77வது ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்ற நம்முடைய பேராயத்தினுடைய உபத்தலைவர் திரு ஜெய்சீல ஞானாதிக்கம் ஆயர் அவர்கள் பல்வேறு காலை தினத்திலே அவர்கள் 3 ப்ரோக்ராம், இதற்கு நமது 4வது ப்ரோக்ராம், அடுத்த 5வது ப்ரோக்ராம் நம்முடைய முதல்வர் அவர்கள் சந்திப்பதற்கு பேராயர் அவர்களை செல்ல சொல்லியிருக்கின்றார். ஆகவே அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இடையிலே வந்த பொழுது நம்மை வாழ்த்தி நம்மை ஆசீர்வதித்து அவர்கள் கடந்து போவார்கள். ஆகவே அவர்களுக்கு வாழ்த்துக்களை நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பேராயர் பல்வேறு பணிகள் நிமித்தமாக இன்னொரு தினத்தில் நாம் பேராயர் வந்து நம்மை ஆசீர்வதிக்க இருக்கின்றார்கள். பேராயருக்கும் அதை ஒழுங்குபடுத்தி கொடுத்த நமது உபத்தலைவரை அனுப்பி வைத்திருக்கின்ற பேராயர் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் இந்த நமது திருச்சபையில் ஊழியத்தை நிறைவேற்றி இப்பொழுதும் எப்பொழுதும் அவர்கள் ஊழியக்காரர்கள் தான். ஆகவே நம்மை வாழ்த்துவதற்காக நம் மத்தியில் வந்திருக்கின்ற திரு ஒய்யல் பாபுரா ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் நம் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்ற திரு ஜேக்கப் செல்வன் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நம்மை வாழ்த்த ஒய்யல் பாபுரா ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆயர் பெருமக்களே, மூப்பர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தெழுந்த மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த சிறப்புக்குரிய 77வது ஆண்டு விழா அன்று இந்த திருவிருந்து ஆராதனையில் சிறப்பு ஆராதனையில் கலந்து கொண்டு உங்கள் ஐக்கியத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய புது பலனுக்காக ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை போற்றுகிறேன். இந்த சீர்மிகு திருச்சபையின் வாழ்க்கையிலே வரலாற்றிலே ஒரு 5 ஆண்டுகள் பணியாற்றும் வாய்ப்புக்காக என்னவெல்லாம் கடவுளுடைய கிருபையினாலே நாம் செய்து கொள்ள முடிந்ததோ அதை திறன்பட செய்து கொள்ள எங்களோடு ஒத்துழைத்த அனைத்து அன்பர்களுக்கும் சபை மக்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வாறே இந்த நல்ல நாளிலே எங்களை அன்போடு அழைத்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள வரவேற்றிருக்கிற அருமை ஆயர் ஜோசப் பிரேம்குமார் ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நாம் அனைவரும் எந்த நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அதை மறந்து விடாதபடி, ஆதி அன்பை துறந்து விடாதபடி நாம் பயணத்தை தொடர்வோம். மத்திய 5ஆம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட 5-6 அதிகாரத்தில் நாம் ஆண்டவரே சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் விசேஷித்தவர்கள். விசேஷித்து செய்கிறது என்ன? அஞ்ஞானிகளைப் போல புறஜாதியாரைப் போல நாம் காரியங்களை செய்து கொண்டிருந்தால் பயனில்லை. நீங்கள் சிறப்புக்குரியவர்கள், கடவுளின் மக்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆகினாலே பெரிய நோக்கத்தோடு தான் நம்மை அழைத்திருக்கிறார். பெரிய காரியங்களை நிகழ்த்த வைப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடருவோம். ஆண்டவருக்கு மீண்டுமாக இந்த நாளிலே நம் அனைவரும் அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தாரையும் இங்கே நிறைவேற்றப்பட பணிகளையும் நீங்கள்
திருச்சபையாக மனமும் வந்து கிராமப்புறங்களுக்கு சென்று சுவிசேஷ திருப்பணி ஆற்றுகின்ற அந்த இடங்களெல்லாம் சபையாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் என்று இது முதற்கொண்டு மேலும் மேலும் உங்களை கிருபையினாலும் ஞானத்தினாலும் ஆற்றலினாலும் புரிந்து கொள்ளுதலினாலும், அந்த காலத்தில் இருந்த அதே மனநிலையிலே நாம் இருக்க முடியாது. we have to change. ஆகினாலே இப்போது பொறுப்பில் இருக்கின்றவர்கள் கூட you should learn newer things, newer lessons, and not to repeat the old mistakes and go on. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராங்க. மீண்டுமாக உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன். பாடல் குழுவினருக்கு அவருடைய நைஸ் அப்பியரன்ஸுக்கு நான் அவர்களை போற்றுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்புக்கு கர்த்தரை போற்றுகிறேன். நமக்கு வாழ்த்துதலையும் ஆசியும் வழங்கின ஐயா அவர்களுக்கு மீண்டுமாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற ஐயா அவர்களை அன்புடன் நான் அழைக்கின்றேன். தலையிலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். என் கண்மலை மீட்பருமாய் கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளை கூடியிருக்க இறை மக்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் உண்மையாய் காணப்படுவதாக. அன்புக்குரிய இறை மக்களே, இதனால் இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஒன்று, உலகம் முழுவதுமாக சகல பரிசுத்தவான்களின் திருநாள் அனுசரிக்கப்படுகின்றது. Throughout the world, not only in India, not only Tamil Nadu, not only at Triplicane, throughout the world, the All Saints Day is being celebrated. உலகம் முழுவதுமாக இது வரலாற்றிலே நவம்பர் 1ஆம் தேதி சிறப்புக்குரியது. இந்த நாள் மாற்றப்பட முடியாது, மாற்றப்படக்கூடாதது. நாளைய தினத்திலே உலகம் முழுவதுமாக சகல ஆத்துமாக்களின் திருநாள், ஆல் சோல்ஸ் டே வில் பி அப்சர்வ்ட். அதுவும் மாற்றப்பட நவம்பர் 1, நவம்பர் 2 இரண்டும் மாறாதது. கிழமைகள் மாறலாம். ஈஸ்டர் ஃபால்ஸ் ஆன் சண்டே ஒன்லி. ஈஸ்டர் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். ஏன்னா இயேசுக்கு உயிர்த்த திருநாள், மரித்து வெள்ளிக்கிழமை, உயிர்த்தது ஞாயிற்றுக்கிழமை என்பது சொல்லப்படும். ஆனால் கிறிஸ்மஸ் டிசம்பர் 25 என்றாலும் கிழமைகள் மாறும். இந்த வருஷத்திலே வியாழக்கிழமை தான் நாம் கிறிஸ்மஸை கொண்டாட இருக்கின்றோம். எனக்கு தெரிந்த அளவிலே சென்னை பேராயத்திலே திருவல்லிக்கேணியில் இருக்க இந்த ஆலயம்தான் சகல பரிசுத்தவான்களின் திருநாள் ஆலயம். எனக்கு தெரிந்த அளவிலே 37வது ஆண்டாக ஆயராக பணிபுரிகின்றேன். என் தந்தை இந்த ஆலயத்திலே 92, 94 ஆண்டு திருப்பணி புரிந்தார். எனக்கு தெரிந்த அளவிலே சென்னை பேராயத்திற்கு 220 குருசேரிலே திருவல்லிக்கேணியில் இருக்கின்ற ஆலயம் மாத்திரம்தான் சகல பரிசுத்தவான்களுடைய திருவரை தாங்கி நிற்கின்ற ஆலயம். இரண்டாவது, வேலூர் பேராயத்திலே ஆல் செயின்ட் சர்ச் மிக பிரபலமானது. நம்முடைய முன்னாள் பேராயர் மாசலமணி ஆசிரியர் அவர்கள் அங்குதான் அவருடைய திருப்பணியை தொடங்கினார். இன்றும் அந்த ஆலயம் வேலூரிலே சிறப்புமிக்க ஆலயம். தமிழ், ஆங்கிலம் 2 மொழியிலும் வழிபாடு நடத்துகின்ற ஆலயம். ஆயர் அவர்கள் பெங்களூர் இறையியல் கல்லூரியிலே அவள் 85ஆம் ஆண்டு முடித்து வெளியே வந்தார். நான் 85ஆம் ஆண்டிலே உள்ளே சென்றேன். அங்கு கர்நாடகா சென்ட்ரல் டைசிஸ் மத்திய பேராயத்திலே அல்சூர் என்ற இடத்திலே ஆல் செயின்ட்ஸ் சர்ச் இருக்கின்றது. இதை எதற்கு குறிப்பிட என்று சொன்னால், சகல பரிசுத்தவான்களின் ஆலயம் என்பது
சிறப்புக்குரியது, வரலாற்று சிறப்புக்குரியது. அப்படிப்பட்ட பெயரை தாங்கி இருக்கின்ற இறைமக்கள் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். 76 ஆண்டுகளை கடந்து 77ஆம் ஆண்டிலே நீங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள். ஆக இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொன்னேன். இதுதான். ஒன்று, வரலாற்று சிறப்பிக்க சகல பரிசுத்த ஆலயம். இரண்டாவது, உங்கள் ஆலயம் அல்லது உங்கள் சபை 76 ஆண்டு 77 அடியெடுத்து வைத்திருக்கு. இந்த நாளிலே வாசிக்கப்பட்ட சங்கீதத்தை வாசிக்கிற 3 திருமறை பாடல்களை வைத்து அடிப்படையாக கர்த்தருடைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே, நாம் புரோட்டஸ்டன்ட் திருச்சபை, ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே எல்லா செயின்ட்ஸ் டேயும் கொண்டாடுகிறார்கள். இன்றளவும் எல்லா செயின்ட்ஸ் கொண்டாடுகிறார்கள். செயின்ட் மேத்யூ, செயின்ட் மார்க், செயின்ட் லூக். அக்டோபர் 18ஆம் தேதி செயின்ட் லூக்ஸ் டே மந்தவெளி இருக்க ஆலயத்தில் கொண்டாடப்பட்டது. இப்படி கொண்டாடுகின்றார்கள். ஆனால் புரோட்டஸ்டன்ட் திருச்சபையிலே நாம் எல்லா செயின்ட்ஸ் டேயும் கொண்டாடுவது கிடையாது. எக்ஸப்ட் those churches which come under the Anglican background. ஆங்கிலிக்கன் பேக்ரவுண்டில் தான் எல்லா செயின்ட்ஸையும் கொண்டாடுவாங்க. மற்ற நாம் திருச்சபையில் எல்லாம் மெத்தடிஸ்ட் சர்ச் பாரம்பரியத்தில் வருகிறோம், ஸ்காட்லாந்து திருச்சபை பாரம்பரியத்தில் வருகிறோம். நாம் எல்லா செயின்ட்ஸையும் கொண்டாடுவோம். ஆனால் ஆல் செயின்ட்ஸ் டேயை நாம் கண்டிப்பாக நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே நீங்கள் சிறப்புக்குரியவர்கள். நவம்பர் 1 ஆல் செயின்ட்ஸ் டே. எண்ணற்ற திருப்பணியாளர்கள், எண்ணிக்கையிலே எண்ணற்ற திருப்பணியாளர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக துன்புறுத்தப்பட்டு மரணத்தை தழுவினார்களே, அவருடைய மரணத்துக்கு பிற்பாடாக அவள் கொடுக்கப்பட்ட பட்டம்தான் புனிதர் பட்டம், செயின்ட். அப்படிப்பட்ட நபர்களை நாம் பட்டியலிட முடியாது. ஏனென்றால் தே ஆர் இன்யூமரபிள், கணக்கில் அடங்காதவர்கள். ஆனால் அவர்களை இந்த நாளில் நாம் நினைவு கூற அழைக்கப்பட்டிருக்க. எப்படி நம்முடைய பெற்றோர்கள், நாம் நேசித்தவர்கள் மரித்த பிற்பாடாக நாளை தினத்தில் நாம் கல்லறைக்கு சென்று அவளுக்கு நாம் மரியாதை செலுத்திருக்கோம். அது சகல ஆத்துமாக்கள் திருநாள். ஆனால் இந்த நாளிலே நவம்பர் 1ஆம் தேதி இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சியாக வாழ்ந்து தன் வாழ்விலே ஒரு சில அடையாளங்களை அடையாளங்கள் என்றால் அற்புதங்களை அவள் செய்து ஒரு சிலரை குணமாக்கி அவர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தை சொன்னதினாலே மரணத்தை தழுவி கொண்டார்கள். அந்த மரணத்துக்கு பிற்பாடாக அவர்களுக்கு திருச்சபை புனிதர் என்ற பட்டம் கொடுத்தது, செயின்ட் என்ற பட்டம் கொடுத்தது. இந்தியாவிலே 2 நபர்களுக்குத்தான் இந்த செயின்ட் பட்டம் கொடுக்கப்படும். ஒன்று மதர் தெரேசா, இரண்டாவது 2 வருடத்துக்கு முன்பதாக தேவசகாயம் பிள்ளை என்பவருக்கு இந்த பட்டம் கொடுக்கப்படும். இந்தியாவில் 2 பேர். மதர் தெரேசா இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் கிடையாது, அவர் அல்பேனியா நாட்டை சேர்ந்தவர்கள், இந்தியாவிலே ஊழி செய்து வந்தவர்கள். தேவசகாயம் பிள்ளை இந்தியாவிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்து அவருக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னாள் போப், இப்போ வந்திருக்கிற போப் வேற, இதுக்கு முன்னாடி இந்த போப், அவர் அந்த போப் பொறுப்பிலிருந்து அவர் விலகினார், பின்பு அவர் மரித்து போனார். அந்த போப் அவர்கள் தேவசாய பிள்ளை அவர்களுக்கு செயின்ட் பட்டத்தை கொடுத்தார். ஆகவே இதனாலே இந்த தகவலை உங்களுக்கு நான் சொல்ல நான் விரும்புகின்றேன். ஆண்டவருடைய வார்த்தை தங்கள் வாழ்வாகவே கொண்டவர்கள் தான் இந்த புனிதர்கள். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக தான் அவர்களுக்கு தூயவர், புனிதர், செயின்ட் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறந்து 2025 வருடங்கள் கடந்து விட்டது. ஆல்மோஸ்ட் we are going to finish off 2020. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடாக 740 ஆண்டுகள் இந்த சகல பரிசுத்த திருநாள் கொண்டாடப்படவே இல்லை. கிறிஸ்துவுக்கு பின்னாக 741ஆம் ஆண்டிலே கத்தோலிக்க திருச்சபையினுடைய போப் கிரெகரி தி தேர்ட், 3ஆம் கிரெகரி என்பவர் நவம்பர் 1ஆம் நாளை ஆல் செயின்ட்ஸ் டேவாக கொண்டாடப்படும் என்று அவர் உத்தரவை பிறப்பித்தார். உலகம் முழுவதுக்கும் உத்தரவு பிறப்பித்தார். 741ஆம் ஆண்டு முதல் தான் இந்த சகல பரிசுத்தவான திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏன் இந்த உலகம் அழியும் மட்டுமாக இந்த சகல பரிசுத்தவான திருநாள் கொண்டாடப்படும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. எனக்கு அன்பான இரண்டு மக்களே, அப்படிப்பட்ட பெயரை தாங்கி நிற்கின்ற இந்த ஆலயம் சிறப்புக்குரிய ஒரு ஆலயம். இதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். நாம் வாழ்ந்த காலத்திலேயே அல்லது வாழ்ந்து கொண்ட காலத்திலே பத்திரிகைகளை படித்து தொலைக்காட்சியில் பார்த்தது, வெளிநாட்டிலிருந்து வந்து
குஷ்டரோகிக்காக ஊழியம் செய்தது தான் கிரகாம் ஸ்டெயின்ஸ். குஷ்டரோகி மத்தியில் ஊழியம் செய்த அவரையும் அவருடைய 2 ஆண் பிள்ளைகளையும் தாரா சிங் என்று சொல்லப்படும் ஒரு இந்து வெறியன் ஒரு கும்பலோடு கூட சேர்ந்து இரவிலே அவர்கள் பகலே குஷ்டரோகிகளுக்கு ஊழியம் செய்து அவருடைய காயங்களை கட்டி அவளுக்கு மருந்து கொடுத்து உணவு கொடுத்து திருப்பணி ஆற்ற அந்த கிரகாம் ஸ்டெயின்ஸையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் பாவமே அறியாத தேவர் ஆல் 10 and 11, தட்ஸ் ஆல், 2 ஆண் பிள்ளைகளையும் அவள் இரவில் படுத்து தூங்கின அந்த வேனில் பெட்ரோல் ஊற்றி கொளுத்து எரித்தார்கள். நம்முடைய காலத்திலே அப்படிப்பட்டு கிரகாம் ஸ்டெயின்ஸ் மரித்த பிற்பாடாக அந்த தாரா சிங்கையும் அவனோடு கூட சேர்ந்து கொளுத்தினவர்களும் நீதிமன்றத்தில் வந்தபோது தாரா சிங்குடைய கிரகாம் ஸ்டெயின்ஸுடைய மனைவி சொன்னார்கள், என் இயேசு சிலுவையிலே தொங்கின போது சொன்னார், பிதாவே இவளுக்கு மன்னியும், தாங்கள் செய்க இன்னதென்று அறியாத காலே அந்த இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நான் தாரா சிங்கையும் அவனோடு கூட என் கணவரையும் என் பிள்ளைகளை கொன்று குத்தவள் நான் மன்னிக்கின்றேன் என்று சொன்னாரலாம். எவ்வளோ பெரிய சாட்சி பாருங்கள், எவ்வளோ பெரிய சாட்சி. இப்போ நானாக இருந்தால் நான் சொல்லியிருப்பேன், அவனை தூக்கில் போடுன்னு நான் சொல்லியிருப்பேன். நான் கிரகாம் ஸ்டெயின்ஸ் மனைவி இடத்துல இருந்ததால் நான் சொல்லியிருப்பேன். அந்த தாராசியம் கூட இருந்தவெல்லாம் எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாவை அல்லது கிரகாம் ஸ்டெயின்ஸ் மனைவி அந்த சாதத்தில் இருந்தானா என் கணவரை பிள்ளைகளை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினால இவங்க எல்லாரையும் தூக்கில் போடுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் கிரகாம் ஸ்டெயின்ஸ் மனைவி சொன்னார்கள், என் ஆண்டவர் அன்று சிலுவையிலே சொன்னார், பிதாவை அவளுக்கு மன்னி. ஆகவே நான் என் கணவரை பிள்ளைகளை எரித்து கொண்ட அந்த தாரா சிங் அவனை நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னார். ஏன் சோனியா காந்தி அவர்கள் சொன்னார்கள், என் கணவரை இதே ஸ்ரீபெரும்புத்தூரிலே குண்டு வைத்து கொண்டு போட்டார்கள், நான் அவர்களை மன்னித்து விடு என்று சொன்னார். நம்ம எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட மன்னிப்பின் சுவாபம் இருக்கிறது? கிரகாம் ஸ்டெயின்ஸுக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்படவில்லை. புனித பட்டம் கொடுக்கவில்லை. மதர் தெரேசாவுக்கும் தேவசாயம் பிள்ளை தான் கொடுத்தாங்க. ஆனால் கிரகாம் ஸ்டெயின்ஸை போல பலர் இயேசு கிறிஸ்து வார்த்தையை சொல்லி வாழ்விலே வாழ்ந்து காட்டி சமூக பணியில் ஈடுபட்டு இயேசு கிறிஸ்துக்காக தங்கள் வாழ்வை இழந்தவர்கள் எண்ணிக்கையில் அடங்காதார்கள். இவர்களெல்லாம் தூயவர்கள். பட்டம் கொடுக்கப்படவில்லை, இவரெல்லாம் தூயவர்கள். எனக்கு அன்பான மக்களே, உடனே நம்முடைய வாழ்விலே நமக்கு புனிதர் என்ற பட்டம் கொடுக்கப்பட வேண்டாம். ஆனால் திருமறை சொல்கிறது, 1 பேதுரு 1 அதிகாரம் 15 வசனத்திலே ஆண்டவர் அங்கு பேதுரு வழியாக சொல்கின்றார், நான் பரிசுத்தராயிருக்க நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். உங்களை அடைத்தவர் உண்மை உள்ளவர். 1 தெசலோனிக்கேயர் 5:24 உங்களை அடைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நாம் புனிதர் என்ற பட்டம் பெற வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய டைட்டில் புனிதர் பட்டம் பெற வேண்டாம். ஆனால் இந்த சகல பரிசுத்தவான் திருநாளை ஒன்றை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் தூயவராக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அன்று மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஜனங்களை நீ பரிசுத்தப்படுத்து. தேவாலயத்துக்குள்ளா வரும்போது அவள் பரிசுத்த நடவைக்க வேண்டும். ஆகியதான் அழகான ஒரு வசனம் இருக்கும், ஆலயத்துக்கு வரும்போது நடக்கை நீ கற்றுக்கொள். ஆண்டு இந்த நாள் ஆலயத்துக்கு வந்து நம்ம அனைவரையும் இந்த சகல பரிசுத்த குடும்பத்தின் மக்களையும் பார்த்து சொல்லுகின்றார், நீ புனிதர் பட்டம் பெற வேண்டிய அவசியம் இல்லை, மாறாக நான் பரிசுத்தராக இருக்கப்ப நீங்களும் பரிசுத்தா என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாள் அழைக்கின்றார். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே பிறந்த பிறகுதான் தூய வாழ்வுக்கான அழைப்பை பெறுகின்றான். நம்முடைய வாழ்வு எப்படி முடியும், எப்போது முடியும் யாரும் சொல்ல முடியாது. when my life is going to be end and how it's going to be end, நான் எப்பொழுது மரிக்க இருக்கிறேன், எப்படி மரிக்கிறேன் ஒருவருக்கும் தெரியாது. அப்படி என்றால் நான் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையை நாம் கிறிஸ்துவோடு இணைத்து வாழ முற்பட வேண்டும். மனிதர்களாகிய மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் புனிதர் நிலைமைக்கு அது உயர்வதற்கான வாய்ப்புகள் அனைத்து இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நமக்கு முன்பாக வாழ்ந்தவர்களாம் முன்மாதிரியாக வாழ்ந்து சென்று விட்டார்கள். இந்த புனிதர்கள் எல்லாம் கடவுளின் அன்பிலும் கடவுளின் நம்பிக்கையிலும் வளர நமக்கு நிச்சயம் துணை புரிவார் என்பதை இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வேன். ஏனென்றால் யோவான் 1:18 மிக தெளிவாக சொல்லுது, கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை,
ஆனால் நம்மிடையே மனிதர்களாக பிறந்து புனிதர்களாக மாறிய வழியாக தான் இறைவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். யாரும் கடவுள் பார்த்தது கிடையாது. ஒரு சிலர் சொல்லலாம். சாது சிங் சொன்னார், காலையில் ட்ரெயின் போகும்போது இயேசு கிறிஸ்து உயிரிழந்த தேவன் எனக்கு தரிசனம் கொடு, இல்லைன்னா அந்த ரயிலில் ஓடுற ரயிலில் தண்டவாளத்தை தலை வச்சு நான் சாவேன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்துவான அவருக்கு காட்சி கொடுத்தார். தன் வாழ்வியர்வை சாட்சியாக வாழ்ந்தார். சாது சுந்தர் சிங் சீக்கிய மதத்தில் வந்தவர். அவர்கள் இந்தியாவின் முதல் அப்போஸ்தலன். இந்தியாவோட முதல் அப்போஸ்தலன். எனக்கு அன்பான என்னுடைய மக்களே, இந்த சகல பரிசுத்தமான திருநாளில் மூன்று சிறு தலைப்பிட்டு இந்த நாளில் வாசிக்கப்பட்ட 3 திருமறை பாடங்களை அடிப்படை வைத்து ஆண்டவருடைய அருட்செய்தி நான் பகிர்ந்து கொள்வேன். முதலாவதாக, இந்த சகல பரிசுத்தமான திருநாளிலே நாம் புனிதர்களை நாம் நினைவில் வைக்க வேண்டும். We need to remember the saints. We need to remember the saints. எரேமியா 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 34ஆம் வசனம் நாம் வாசிக்கேட்டோம். நாம் வாடுகின்ற காலகட்டத்தை போலதான் எரேமியாவின் காலத்தில் மக்கள் பல மனவேதனைகள், சுமைகள், பொறுப்புகள் மூழ்கியிருக்க வேண்டியதுனாலே முக்கியமான காரியங்களுக்கு அவர்கள் மக்கள் போராடினார்கள். இந்த பகுதியிலே பாபிலோனில் உள்ள நாடு கடத்தப்பட்டவர்களை பற்றி தீர்க்கதரிசி எரேமியா அழகாக வர்ணிக்கின்றார் 31ஆம் அதிகாரத்திலே. அதாவது, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் படைகளிடம் எருசலேம் நகரம் விழுந்தபோது அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுடைய ஒரு போராட்டமான வாழ்வை குறித்து தான் இங்கு எரேமியா 31ஆம் அதிகாரத்தை சொல்லுகின்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், எரேமியா 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, நான் என் ஜனங்களோடு என்ன ஏற்படுத்துவேன்? புது உடன்படிக்கை ஏற்படுத்து, நியூ கவனன்ட், புது உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். கண்மான இரண்டு மக்களே, கடவுள் ஒருவராலே மாத்திரம்தான் அவருடைய ஜனங்களோடு கூட ஒரு புது உடன்படிக்கையை ஏற்படுத்த முடியும். அப்படிப்பட்ட அந்த புது உடன்படிக்கை வழியாக தான் கடவுளுக்கு நமக்கு உறவுக்குள்ளாக நாம் செல்ல முடியும். அன்று நோவாவோட உடன்படிக்கை ஏற்படுத்தினார் ஆண்டவர். என்ன உடன்படிக்கை? இனி நான் ஏற்படுத்துகிற ஜனங்களை தண்ணீரினாலே அழிக்க மாட்டேன் என்று நோவாவோட உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாமோட ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்தினார். விசுவாசி ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். மோசேயோட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். தாவீதோட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அந்த இயேசு கிறிஸ்துவானவர் தம் இரத்தத்தை சிந்தினாலே, அவர் பரிசுத்த இரத்தத்தினால் நம்மோடும் ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். இதனால் இந்த பந்தியிலே நாங்கள் பங்கு பெறவிருக்கிறோம். பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேல் மக்களை மீட்கும்படியாக, புதுப்பிக்கும்படியாக எரேமியாவின் புதிய உடன்படிக்கை என்று சொல்லி, நான் பழைய உடன்படிக்கைப்படி அல்ல, புதிய உடன்படிக்கைப்படி நான் உங்களோடு கூட நான் ஏற்படுத்த சொன்னார். ஏனென்றால் பழைய உடன்படிக்கை 2 கற்பலைகளே எழுதப்பட்டது. ஒரு கற்பலையில் 5 கற்பனை, மற்றொரு கற்பலையில் 5 2 கற்பலை கொடுத்தார் ஆண்டவர் மோசே கிட்ட. கோபத்தில் என்ன செய்யிட்டான்? அதை ஒச்ச போட்டான். அவன் கோபம். இது இஸ்ரேல் மக்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், எதுக்கத்தாலும் மர்மரிங் முறுமுறுப்பாங்க என்று சொல்லி மேலே சீனா மேலே இது கீழே வருமா பார்த்தா இங்கே அவன் காதில் மூக்கில் மாட்டி இந்த எல்லாம் நகையை வச்சு என்ன செய்யிட்டாங்க, ஒரு கண்ணுக்குட்டி உருவாக்கி மோசேயுடைய அண்ணன் 3 வயசு பெரியவனான ஆரோட அவனை வச்சுக்கின்னு கீழே என்ன ஒரே கூத்து கும்மாளம் நடக்குது, பேண்டு வாத்தியம் நடக்குது, எல்லாம் அந்த கண்ணுக்குட்டி வச்சு சுற்றி என்ன பண்ணிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுக்கு பார்க்கும்போது மோசேக்கு அப்படியே பற்றி இருந்தது. தூக்கி விசிறிச்சான் 2 கற்பனையும். ஏனால் அந்த கற்பனைகள் வருகிறது. யாத்ராம் 20ஆம் அதிகாரம் உபாகம் 5ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். வானத்தின் கீழாகிலும் பூமியின் மேலாகிலும் நீங்கள் எந்த ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கும் அதை நமஸ்கரிக்கும் வேண்டான்னு சொன்னானே. இந்த முதல் கற்பனையே இந்த மக்கள் இப்படி பாழாக்கி போயிட்டான்னு சொல்லிட்டு மோசேக்கு அப்படி லாஸ்ட் இஸ் டெம்பர், அப்படியே கோவம் கொப்பளிச்சு வந்தனால்தான் கடவுள் கொடுத்தாண்ட 2 கற்பனை தூக்கியே நிறைய வீட்டில் அப்பா கோவம் வந்தால் அம்மா அடிப்பார், அம்மா கோவம் வந்தால் அப்பா திருப்பி அடிக்க முடியாது, ஏன்னா இன்னொரு உதவிடும். அப்போ அம்மா என்ன செய்வாங்க, பிள்ளையே தான் அடிப்பாங்க. அடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் என்ன செய்வாங்க, அந்த குழந்தை அழுதுனோடனே அந்த குழந்தைய தான் புடவைக்குள்ளே சேர்த்து வச்சுக்குவாங்க. இது எல்லார் வீட்டிலும் நடக்கத்தான், எல்லார் வீட்டிலும் பொதுவாக நடக்கத்தான், எல்லார் வீட்டிலும் இல்லை பொதுவாக நடக்கத்தான். அதே போல் மோசே தன் ஜனங்கள் தான் எகிப்திலிருந்து வழிநடத்த இந்த ஜனங்கள் ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளையின்படி கீழ்ப்படி, அது முதல் கட்டளையே அவர்கள் கீழ்ப்படியாதனால அவனுக்கு கோபம் கொப்பளித்து வந்தது. ஆகி தூக்கி விசிறடித்து உடைத்து போட்டான் அவன். இப்போ இருக்கிற 2 கற்பனைகள் டூப்ளிகேட் தான், கடவுள் கொடுத்தது கிடையாது. இப்போ எருசலேம் தேவாலயத்துக்கு வாங்க, நான் போயிட்டு வந்தேன் 2012ஆம் வருஷம் நான் எருசலேம் போயிட்டு வந்தேன். இப்போ இருக்குது இன்னும்
2 டேப்லெட் இருக்குது அங்கே. இப்போ இருக்குது டேப்லெட், அது டூப்ளிகேட் தான். கடவுள் மோசே கொடுத்தது கிடையாது. அதே போல் டேப்லெட் செய்து வச்சுருக்காங்க. ஒரு டேப்லெட்டில் 5 கற்பனை, இன்னொரு டேப்லெட்டில் 5 கற்பனை இருக்குது. எனக்கு அன்பான இறைவனுடைய மக்களே, கல்பலகையில் எழுதப்பட்ட ஒரு உடன்படிக்கை இழக்கப்படலாம், அல்லது உடைக்கப்படலாம், அல்லது புறக்கணிப்பதற்காக அது ஒதுக்கி வைக்கப்படலாம். ஆனால் இதயத்தில் எழுதப்பட்ட ஒரு உடன்படிக்கை என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என் ஜனம், நான் உங்கள் தேவன். யூ ஆர் மை பீப்புள் அண்ட் ஐ ஆம் யுவர் காட். இதுதான் உடன்படிக்கைங்க. யூ ஆர் மை பீப்புள் அண்ட் ஐ ஆம் யுவர் காட். அந்த உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடாக தான், தம் ரத்தத்தை இந்த சிலுவையில் சிந்தின பிற்பாடாக தான், அந்த பந்தியிலே நாம் பங்கு பெறுவது மூலமாக தான் அந்த புது உடன்படிக்கை உறவுக்குள்ளாக நாம் வருகின்றோம். எனக்கு அன்பான இறைவனுடைய மக்களே, இந்த சகல பரிசுத்தருனாலே வந்திருக்கிற நாம் ஒரு கணம் யோசித்து பார்ப்போம். உலக புகழ்பெற்ற ஒரு பெண் எழுத்தாளர் இருந்தார், ராண்டி பிரைஸ் என்று சொல்ல ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் இருந்தார். ஒரு நாள் அவள் ஞாயிறு பள்ளியிலே சண்டே ஸ்கூலில் தனது 2 கைகளையும் ஒன்றாக குப்பி, இதோ இது கடவுளின் தேவாலயம், இது கடவுளின் கோபுரம். ஆகவே நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கிற சண்டே ஸ்கூல் சில்ட்ரன்ஸ், இந்த கரங்களை இப்படி கூப்பி எல்லாரும் இது கடவுள் தேவாலயம் சொல்லுங்க என்று சொன்னார். இந்த ராண்டி என்று சொல்லி இந்த பெண் ஓய்நாள் பாடசாலை மகனுக்கு இடது கை கிடையாது, பிறக்கும் போது இடது கை கிடையாது. இது சொன்ன பிற்பாடாக தான் ராண்டி ரியலைஸ்ட். சொன்ன பிற்பாடு தான் ராண்டி, ஐயோ என் பிள்ளைக்கு இடது கையிலேயே அவன் எப்படி 2 கையும் சேர்ப்பான். ஆனால் பாருங்கள், அந்த ஓய்வு நாள் பாடசாலையில் ராண்டியுடைய மகனுக்கு ஃப்ரெண்டாக இருந்த ஒரு சிறுவன் அவனுடைய இடது கையும் தன்னுடைய வலது கையும் ராண்டி மகனுடைய வலது கை ஒன்றாக சேர்த்து இந்த கோபுரத்தை ஏற்படுத்தினான். சாதாரண சின்ன பிள்ளை ஏற்படுத்தினான். 2 சிறுவர்களும் தன் கைகளை ஒன்றாக இணைத்து தேவாலயத்தையும் கோபுரத்தையும் கட்டத் தொடங்கினார்கள். எனக்கு அன்பான இறைவனுடைய மக்களே, தேவாலயம் என்பது கிறிஸ்துவனுடைய ஒரு உடல். Church is a body of God. Nobody can claim it's mine. இந்த கோயில் எந்துன்னு சொல்லி ஐயரும் சொல்ல முடியாது, பிஷப்பும் சொல்ல முடியாது, சபையாரும் சொல்ல முடியாது. Nobody can claim. This is the body of Christ. Church is the body of Christ. It does not belong to any one single person. இது ஏன் கோயிலுங்க? Nobody can say that because it's a body of Christ and we are part of this body. இந்த திருச்சபையிலே நாம் அங்கங்களாக என்பதை மறந்து போக வேண்டாம். நேர்மையாளராக வாழும் மனிதர்கள் மறுமொழியில் அமைதி காண்பார் என்று சொல்ல. இந்த உலகத்தில் யாரெல்லாம் நேர்மையாளர் வராங்களோ அவங்களாம் அமைதி காண்பார்கள். நம்மை அழைக்கின்ற கடவுளுக்கு நாம் எந்த விதத்தில் பதில் அளிக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்ம மறுவாழ்வு அமைதியாக இருக்கு. எனக்கு அன்பான இறைவனுடைய மக்களே, நாம் புனிதர் பட்டம் என்று பெற வேண்டாம். திருப்பியும் சொல்லு, புனிதர் பட்டம் பெற வேண்டாம், மாறாக தூயவர்களாக வாழ முயற்சி செய்வோம். என்னுடைய முதல் தலைப்பு ரிமெம்பரிங் த செயின்ட்ஸ், புனிதர்களை நினைவு கூறும். 2வது தலைப்பு புனிதர்களின் ஒற்றுமையை நாம் நினைவில் வைப்போம், ரிமெம்பரிங் த கம்யூனியன் ஆஃப் செயின்ட்ஸ். இதனாலே வாசிக்கப்பட்ட வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் நாள் வாசிக்கும் போது அங்கே தேவதூதன் வருகின்றான், முத்திரை உடைக்கின்றான். அப்படி எத்தனை பேர் இருந்தாங்க அங்கே? 1,44,000 பேர். 1,44,000 அங்கே அவனுக்கு குறித்து சொல்லப்படுகிறது. 1,44,000 பேர் யார் என்று சொன்னால், இவர்கள் மகா உபத்திர காலத்தில் பாதுகாக்கும்படியாக தங்கள் நெற்றிலே முத்திரையிடப்பட்டவர்கள். இவர்கள் அனைவரும் யார் என்று சொன்னால் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். எனக்கு அன்பான இந்த நாளிலே சகல பரிசுத்த திருநாள் வந்திருக்கிற நீங்கள், நான் மாற தட்டி சொல்ல முடியுமா? நான் கடவுளுக்கு சொந்தமாக சொல்ல முடியுமா? God is my owner சொல்ல முடியுமா? கடவுள் சொந்தமானு சொல்ல முடியுமா? I belong to God என்று யாராவது சொல்ல முடியுமா? யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கிறோம், அவரோ தமக்கு சொந்தமானதிலே வந்தார், ஆனால் அவருக்கு சொந்தமானவரை ஏற்றுக்கொள்ள. யாரை குறித்து சொல்ல முடியாது? யூத இனத்தை குறித்து தான் சொல்ல முடியும். இயேசுவான யூத இனத்தை சேர்ந்தவர், நம்ம எல்லாம் கிறிஸ்டின்ஸ். யூத சமயத்தில் வந்தது தான் கிறிஸ்தவ சமயம். இயேசு கிறிஸ்து மனம் விரும்பி சொல்லுகின்றார், யோவான் நற்செய்தியாளர் எழுதுகின்றார், அவரோ தமக்கு சொந்தமானதிலே வந்தார், யூத இனத்திலே பிறந்தார், சமாரியோடு சம்பந்தம் கலந்தார், எல்லாம் செய்தார். அந்த யூத இனம் அன்றைக்கு மட்டும் இல்லை,
இந்த 2025 வருஷத்தில் இயேசு கிறிஸ்து மேசியாவை ஏற்று இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய வழிபாட்டுக்கு நாம் சர்ச்சுன்னு சொல்கிறோம், தேவாலயம் சொல்கிறோம். இந்துக்கள் சொல்கிறதுக்கு ஆலயன்றாங்க, டெம்பிள்னு சொல்கிறாங்க. இஸ்லாமிய சொல்கிறதுக்கு மசூதின்னு சொல்கிறாங்க. யூதர்கள் வழிபடுகின்ற வழிபாடு தலத்துக்கு சினகாகுன்னு சொல்கிறாங்க. அது வட்ட வடிவில் இருக்கும், சினகாகுன்னு சொல்லுவாங்க. நான் இருந்து போய் பார்த்தேன் சினகாகு. அந்த சினகாகிலே யாராவது ஒரு இங்கே நின்று கொண்டு இயேசு கிறிஸ்து தான் மேசியா, இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர் சொன்னால் அங்கே கழுத்தை வெட்டி போட்டுருவாங்க. யார்? யூதர்கள் இன்று வரை இயேசு கிறிஸ்து ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கிறிஸ்தவ நம்ம தான் ஏற்றுக்கிறோம். லூக்கா 19:10 சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குவார் மனுஷகுமார் இந்த உலகத்துக்கு வந்தார். மத்தேயு 1:21 சொல்லுது, அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க, அவர் தம் ஜனங்களின் பாவங்களுக்கு அவரை ரட்சிப்பார். எனக்கு அன்பான மக்களே, இயேசு ரட்சகர் என்பதை கிறிஸ்தவர்களாக நம்ம தான் சொல்கிறோம். ஒரே ஒரு யூதன் கூட இன்னி வரைக்கும் சொன்னதை கிடையாது, இனிமேல் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க நினச்சிக்கிறாங்க இன்னும் இயேசு கிறிஸ்து வரலை, இனிமேல் தான் வரப்போகிறாருன்னு சொல்லி தவறான எண்ணத்திலே அவள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு அன்பான இறைவனுடைய மக்களே, நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, பெற்றோர் பிள்ளைக்கு சொந்தமானவர்கள், மாற்று கருத்தில்லை. ஆனால் நாம் எல்லாரும் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். இதை நாம் மறந்து போக வேண்டாம். இந்த புனிதர்கள், இந்த தூயவர்கள் பிதாவுக்கு சொந்தமானவர்கள் என்று தங்கள் நெத்தியிலே கடவுளின் பெயருடையவர்களாக இருப்பதாலே இயற்கையிலே அவர்கள் கடவுளுக்கு சொந்தமான என்பதை திருப்பெருமை அழகாக சொல்கிறது. லூக்கா 14:26 நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் இவர்கள் அனைவரும் மகா உபத்திரத்தின் வழியாய் வந்தவர்கள். வெளிப்படுத்தி விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வாசிக்கட்டுமே, இவர்கள் உபத்திரவ கால இரத்த சாட்சிகள், இவர்கள் எண்ணற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இரத்த சாட்சிகளின் இறப்பு ஒரு உயிர்ப்புக்கான ஒரு கண்ணோட்டம். சூரியன் மறைவது உதிக்கத்தான், விதை சாவது மறுபடியும் உயிர்ப்பிக்கவே தான், கற்கள் உடைகிறன்னு சொன்னால் சிலையாகுவது தான், பரிசுத்தவான் இறப்பு மறுவாழ்வுக்கு தான். என அன்பான மக்களே, இந்த சகல பரிசுத்தவான் திருநாளிலே நாம் முதலாவது கருத்தை மனதில் வைத்திருக்கோம். we need to remember the saints. பரிசுத்தவான்களை, புனிதர்களை, தூயர்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இரண்டாவது, பரிசுத்தவான்களுக்குள்ளாக காணப்பட்ட அந்த ஒற்றுமையை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ரிமெம்பரிங் த ஒன்னஸ் ஆஃப் செயின்ட்ஸ். மூன்றாவது இறுதியானது, நம்மை படைத்து பாதுகாத்து வைத்த ஆண்டவர் இந்த நாளிலே அந்த புனிதத்திற்கு, புனிதமான வாழ்வுக்கு நம்மை அழைப்பு கொடுக்கின்றார். a call to lead a holiness of life. ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அதுதான் 1 பேதுரு 1:14 சொன்னேன். நான் பரிசுத்தராக இருக்க, நீங்கள் பரிசுத்தராக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். புனிதம் அல்லது புனிதர் என்னுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அல்லது வேறுபடுத்தப்பட்டவர்கள். ஆங்கிலத்திலே we are set apart. வீட்டில் வாழை மரம் காய்ச்சினா சொல்லுவாங்க, இது எதுக்கு? கோயிலுக்கு. இது முதல்ல எதுக்கு வச்சுட்டு? கோயிலுக்கு வச்சுட்டு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சொந்தக்காரர் கொடுக்கலாம், பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், பேரப்பிள்ளைக்கு கொடுக்கலாம். ஸோ we set apart. சாதாரண ஒரு வாழை மரத்தில் வந்து ஒரு வாழை கொலையே we set apart. we the Christians are set apart for our Lord. நாம் எல்லாரும் வேறுபடுத்தப்பட்டவர்கள். அதுதான் திருமறை சொல்லுது, நீங்கள் உலகத்திலே வாழ்ந்தாலும் நீங்கள் உலகத்தார் அல்ல. 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருப்பவர் உங்கள் இருப்பதை காட்டிலும் பெரியவர். பெரியவர் உங்கள் உள்ளத்தில் இருப்பவர் பெரியவர். நீங்கள் உலகத்தான் வாழ்றீங்க, நோ டவுட். we live in this world, we live on this earth, no doubt. பட் ஆனால் நாம் உலகத்தார் அல்ல, நாம் வேறுபட்டவர்கள், செட்டப்பா. அதுதான் புனிதர், புனிதம் என்பதை குறிக்கின்றது. இதை பேதுரு தன் புத்தகத்திலும் அழகாக குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் புனிதர் யார், தூயவர் யார்? இயேசுவின் மீது அன்பும் பக்தியும் நேர்மையும் தூய்மை கொண்டு வாழ்ந்து அமைதியான வழிகளிலே பயணம் செய்து அமைதிக்காக உழைத்து, அமைதி என்றால் பீஸ், அமைதிக்காக உழைத்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டி கிறிஸ்தவ மக்களுக்கு உதவி செய்வதில் கண்ணும் கருத்தாக இருப்பதே உண்மையான தூயவர். நம்மள எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம்? எனக்கு அன்பான இறைவ மக்களே, மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசி கேட்டோம். மத்தேயு 5:6-7 மலைப்பிரசங்கம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இந்த 5ஆம் அதிகாரம் சொல், நான் எதற்காக வந்திருக்கிறேன், எனது பணி யாருக்காக என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு. அங்கே
மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. யாரெல்லாம் நீதி நிமித்தம் துன்பப்படுத்தப்படுகிறாங்களோ அவள் பாக்கியவான்கள், ஏனென்றால் பரலோக ராஜ்யம் அவளுக்கு உரியது. இந்த உலகத்தை யாரெல்லாம் நீதி நிமித்தமாக, ஜஸ்ட் ஃபார் த ரைச்சியஸ்னஸ் சேக், ஜஸ்ட் ஃபார் த ஜஸ்டிஸ், those who all suffer, the kingdom of God belongs to them. யாருமே பிறக்கும் போதே இந்த உலகத்திலே புனிதர்களாகவோ தூயவராக பிறப்பதில்லை. நான் பிறக்கும் போதே புனிதர் கிடையாது. ஏன்னா தாவீது அழகாக சொல்கிறார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தெரித்தாள். சங்கீதம் 50, தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தெரித்தாள். ஒரிஜினல் சின். இந்த புனிதர்கள் எல்லாம் பட்டியலிடலாமே, இந்த புனிதர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் தான் பிறந்தவர்கள். நம்மை போல் நிறை குறை உடையவள் தான். அகஸ்டின் செயின்ட் அகஸ்டின் சொல்கிறோம். செயின்ட் அகஸ்டினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப் பார்க்கும்போது பார்த்தா அவங்க அம்மா கண்ணீர் விடுவாங்க தன் பிள்ளைக்காக. செயின்ட் அகஸ்டின் தன் வாலிபத்தில் செய்யாத அக்கிரமமே கிடையாது. விபச்சாரத்தில் ஈடுபட்டார். செயின்ட் அகஸ்டின் விபச்சாரத்தில் ஈடுபட்டார். அதில் தவறான காரியங்கள்லாம் செய்தார். ஒரு நாள் ஃபுட்பால் விளையாட்டு வீட்டுக்கு வராரு. வரும்போது ஏதோ சத்தம் கேட்குது. போய் பார்த்தா பெட்ரூமில் அவங்க அம்மா நேர் முழங்கால் நின்று ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள் தன் பிள்ளைக்காக, தன் வாலிபனுக்காக. அந்த தாயின் கண்ணிலிருந்து அப்படியே கண்ணீர் உருண்டோடி கொண்டே இருக்கிறது. அந்த தாய் மோனிகா ஜெபம் பண்ணுற, சுவாமி என் பிள்ளையை நீர் மாற்றும். தாய் கதறி ஜெபிக்கிறாங்க. அந்த சாவின் துவாரத்திலே தன் தாயுடைய கதறலை கேட்ட அகஸ்டின் அந்த நாளிலே தன்னை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார். கடவுள் தன்னை ஒப்பு கொடுத்தார். அடுத்த நாள் ரோட்டில் போகிறாரு. எந்த ப்ராஸ்டிடியூட் இவருக்காக காத்திருந்தாலோ அந்த ப்ராஸ்டியூட் சொன்னாங்க, இல்லை, இயேசு என்னை ரட்சித்து விட்டார், இனிமேல் நான் அவங்க கூட வரமாட்டேன். இயேசு என் உள்ளத்தில் வந்துட்டார். ஐ வில் நெவர் டூ மிஸ்டேக் அகஸ்டின் சொன்னார். அந்த அகஸ்டின் பின்னாளிலே செயின்ட் என்ற பட்டத்தை அவர் தழுவினார். இது வரலாறு. நோ எக்ஸாஜரேஷன். நான் எதுவும் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, இது வரலாறு. Augustine first part of life was worst life, but the second part of his life was the best life, and he was given the title Saint Augustine. அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவங்க தாயார் மோனிகா கண்ணீர் விட்டு அழுதார்கள் தன் பிள்ளைக்காக. இதனாலே எத்தனை அம்மாமார் நீங்கள் வந்திருக்கீங்க. யாராவது உங்கள் பிள்ளைக்காக என்னைக்காவது நேர் முழங்கால் பட்டு கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறீங்களா? உங்கள் மனசில் கை வச்சு சொல்லுங்கள். அந்த கண்ணீரின் செபத்தை ஆண்டவருக்கு ஆகார் சொன்னா, நீர் என்னை. இன்னைக்கு எத்தனை தாயார்கள் மோனிகாவை போல தான் பிள்ளை மெயின் லைன்லேருந்து லூப் லைன்லேருந்து போயிட்டான், மெயின் லைன் திருப்பி வரணும். சுவாமி என் பிள்ளையை நீர் காப்பாற்ற மட்டும் போதாது, அவன் உன் பிள்ளையா மாறணும்னு சொல்லி எத்தனை பேர் நாம் செபிக்கிறோம். சகல பரிசுத்த திருநாளிலே இன்னைக்கு செயின்ட் அகஸ்டின் சிறப்பிடப்பட்டு அந்த பட்டியலில் இடம் பெற்றிருக்கின்றார். எனக்கு அன்பான என்னுடைய மக்களே, இவர்கள் எல்லாம் தங்கள் வாழ்வை இறைவார்த்தின்படி வாழ்ந்து இறைவனுக்காகவும் பிறருக்காகவும் அனைத்தையும் துறந்து வாழ்ந்து மரித்து கடவுளின் பாதம் சேர்ந்து அவரை முகமாய் தரிசிக்கிற பெற்றினை பரிசினை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் என்னுடைய 3வது தலைப்பு. We are called to lead a holy life. முதலாவது ரிமெம்பரிங் த செயின்ட்ஸ், புனிதர்களை நினைவு கூற வேண்டும். 2வது ரிமெம்பரிங் த ஒன்னஸ் ஆஃப் செயின்ட்ஸ், பரிசுத்தவானுடைய ஒற்றுமையை நாம் நினைவு கூற வேண்டும். 3வது பரிசுத்த வாழ்வு வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆகவே தான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் முதல் 12 வாசகங்களை வாசிக்கட்டோமே. அங்கே மத்தேயு ஆக்கியோர் சொல்லுகின்றார், நீங்கள் பேறு பெற்றோர் பாக்கியவான் என்று குறிப்பிடுகின்றார். பேறு பெற்றோர். திருமலையில் அழகாக வாசிக்கிறோம், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை கொடுக்கும். யோவான் 12ஆம் அதிகாரம் 24 வாசிக்கிறோம், என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற யாராயிருந்தாலும் அவர்கள் வாழ்வடைவர். யாரெல்லாம் கடவுளுக்காக தன் வாழ்வை இழக்கிறார்களோ அத்துணை நபர்களும், அவர்கள் கடவுளுக்காக இழக்கிற அத்துணை நபர்களும் நிச்சயமாக வாழ்வடைவர். இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. நம்ம எல்லாம் ஒரு நாள் சாவ போகிறோம். எல்லாம் துவக்கத்தில் சொன்னேன்,
We are all going to die one day. But we don't know when you are going to die. And we don't know how we are going to die. எப்பொழுது அழிய போகிறோம், எப்பொழுது மரிக்க போகிறோம், எப்படி அப்படி தெரியாது. ஆனால் அதுக்கு பின்னாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. We are going to live again. நாம் மறுவாழ்வு பெற்று இருக்கின்றோம். எனக்கு அன்பான இறைவிலே, தனது உயிரை இழந்து பிறர் உயிரை பாதுகாத்த இறைவன் ஆண்டவர் தன் உயிரை இழந்து சிலுவையிலே பிறர் உயிரை பாதுகாத்த இறைவன் இயேசு கிறிஸ்து தான் படைத்த மனிதனும் தன்னை போல செயல்பட வேண்டும் என்று விரும்புகின்றார். அயலாருக்காக, துன்புறும் மனிதருக்காக மனம் துடிக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகின்றார். அர்த்தம் கஷ்டப்படும் போது we need to identify. அர்த்தம் கஷ்டப்படும் போது நம்ம சந்தோஷப்படக்கூடாது. மாறா அடுத்தவன் கஷ்டப்படும் நாம் அவனுக்காக நம்முடைய இறைப்பணி காலங்களிலே துன்பங்கள் நேர்ந்தாலும் அவளை பொறுத்து கொண்டு நம்முடைய தந்தையாக இயேசு கிறிஸ்துவான் எப்படி நமக்காக சிலுவிலை தொங்கி அவர் திரு ரத்த சிந்து இந்த உடன்படிக்கையின் உறவிலே நம்மை கொண்டு வந்து சேர்த்தாரோ, நம் வாழ்வில் ஒருவேளை இழப்புகள் வரலாம். என் வியாபாரத்தில் நஷ்டம், என் வேலையில் நஷ்டம், என் குடும்பத்தில் நஷ்டம், எங்கள் அப்பா விழுந்துட்டேன், எங்கள் அம்மா விழுந்துட்டேன், என் உடற்பை இழந்துட்டேன், இழப்புகள் வரலாம். ஆனால் அந்த இழப்புகளை ஈடு செய்கின்ற ஆண்டவர் என்பதை மறந்து போக வேண்டாம். நம்முடைய வாழ்வில் நாம் யாரெல்லாம் நம்மை இழக்கின்றோமோ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அந்த இழைப்பை ஈடு செய்ய நம்மை அழைக்கின்றார். இந்த சகல பரிசுத்தவான் திருநாளிலே இந்த ஆலயம் 76 ஆண்டை கடந்து 77ஆம் அடையத்திற்கிறதிலே உலகம் முழுவதுமாக கொண்டாடப்படுகின்ற சகல பரிசுத்த திருநாளிலே மனதில் வைத்துக்கொள்வோம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்களும் நானும் புனிதலாக வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்று சொன்னார் அல்லவா, நாம் தூயவர்களாக பரிசுத்தவான்களாக வாழ ஆண்டவர் அழைக்கின்றார். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்த ஆண்டவர் சொன்னார். நாம் புனிதராக வாழ நாம் முயற்சி செய்வோம். கடவுளின் அருளை நாம் பெறுவோம். ஆண்டவர் கேட்ட சாட்சியுள்ள மக்களாக தூரத்தில் வாழ்வோம். அப்பொழுதுதான் இந்த 77ஆம் ஆண்டை அனுசரிக்கிற நாம் சகல பரிசுத்தவான் திருநாள் என்று சொல்லி பேராயத்தில் ஒரே ஒரு ஆலயம் பெயரை தங்கியிருக்கின்ற ஆலயத்திலே உறுப்பினர்களாக இந்த திருச்சபையில் அங்கத்தாக இருக்கிற நீங்கள் அதற்குரிய பெருமையை உங்கள் வாழ்வை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் கேட்ட சாட்சியுள்ள மக்களாக பரிசுத்தராக வாழ இறைவன் தாம் உங்களுக்கு துணை புரிவாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்ட ஆயர் ஐயா அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கேட்ட வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கின்றவர்களாக எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்த நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரில் எழுந்தள்ளினார். பரமரத்திற்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தெய்வந்த வதவாசலை விட்டிருக்கிறார். அவ்விடத்தில் உள்ளோர் மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுசபை, பரிசுவால் ஐக்கியம், பாவ மன்னிப்பும், சரீர உயிர்த்தலும், நித்திய ஜீவன் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமாம். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமனுக்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாம், உடைய ஆட்சியம் வருவதாம், உடைய சித்தம் பரமனத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாம். அந்த வேண்டிய அப்பத்திட்ட எங்களுக்கு தாள். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவில்லை. ஆமாம். சபையார் அமரவும். கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான நாளிலும் நம் மத்தியிலே வந்திருக்கின்ற நமது பேராயத்தினுடைய உபத்தலைவர் ஐயா திரு ஜெய்சில ஞானாதிக்கம் ஐயா அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று இந்த நாளிலே பல பணிகள் மத்தியில் இந்த நேரத்தை நமக்கு ஒதுக்கி வந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை நம் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, புதியதாக பொறுப்பேற்றிருக்கின்ற நம்முடைய பேராயத்தினுடைய சாப்ளின் ஐயா திரு மேனுவல் எபனேசர் அவர்கள் சாப்ளின் ஐயா பொதுவாக
புதியதாக பொறுப்பேற்றிருக்கு இந்த நாளில் வந்திருப்பதிலே பெருத்த மகிழ்ச்சி. அசோக் நகர் திருச்சபையினுடைய ஆயராக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக என்று வரவேற்று வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பணியின் நிமித்தமாக நம் மத்தியிலே வந்திருக்கின்ற உபத்தலைவர் ஐயா ஒரு சில வாழ்த்துக்களை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ள அன்போடு நான் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகல பரிசுத்தவான்களின் திருச்சபை அங்கத்தினர்களே, இந்த மகிழ்ச்சியான இந்த நன்னாளில் பிஷப் சாப்ளின் நானும் உங்களை வந்து வாழ்த்தும்படியாக கடவுள் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வழிபாட்டில் சிறப்பித்து கொண்டிருக்கிற நம்முடைய முன்னாள் ஆயர் ஓஎல் பாபுராவ் ஐயர் அவர்களுக்கும், ரெவரண்ட் ஜேக்கப் செல்வன் ஐயர் அவர்களுக்கும், நம்முடைய ஸ்தல குருவானவர் ரெவரண்ட் ஜோசப் பிரேம்குமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த திருச்சபையின் செயலர் பொருளர் கமிட்டி அங்கத்தினர்கள் அனைத்து ஐக்கிய குழுவினர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். 1ஆம் தேதி என்றாலே உங்களுக்கு தெரியும், நான் ராயப்பேட்டா வெஸ்லி ஆலயத்தின் குருவானவராக இருக்கிறேன். சாப்ளின் அவர்கள் அசோக் நகர் விக்டோரியஸ் கிராஸ் ஆலயத்தில் இருக்கிறார்கள். காலை வழிபாடு முடித்த பிறகு பேராயத்திலே நம்முடைய பேராயருக்கு ஒரு சிறப்பான ஒரு வீடு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கெத்தீட்ரல் ஆலயத்தில் இருக்கிற சென்ட் மேரிஸ் கெஸ்ட் ஹவுஸ் வீட்டை அவர்களுக்கு இன்றைக்கு பிரதிஷ்டை செய்து ஜெபித்து கொடுக்க வேண்டிய ஒரு பணி. ஆகவே சற்று கொஞ்சம் கால தாமதமாகிவிட்டது. பேராயர் அவர்கள் சார்பில் நாங்கள் இருவரும் அவற்றை சொல்லி வரும்பொழுது என்னுடைய வாழ்த்துக்களும் ஜெபம் ஆசீர்வாதத்தை ஆல் சயின்ஸ் சர்ச் மெம்பருக்கு ஆயருக்கு சபை மக்களுக்கு சொல்லுங்கள். நான் ஒரு நாள் அவருக்கு நேரம் கொடுத்து அவளோடு வந்து கலந்து கொண்டு அவளை வாழ்த்துகிறேன் என்று சொல்லி அனுப்பினார். ஆகவே பேராயர் சார்பில் பேராயத்தின் அலுவலர்கள், செக்ரட்டரி, ட்ரெஷரர் மற்றும் அனைத்து ஆயர்களின் சார்பிலே இந்த சிறப்பான 77வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடவுளுடைய கிருபையினால் அருமையான ஆயர் அவர்கள் ஜேக்கப் செல்வன் அவர்கள் சிறப்பாக இந்த நாளுக்குரிய சிறப்பு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டதை நீங்கள் அறிவீர்கள். சகல பரிசுத்தவான்களின் திருநாள் ஆல் சயின்ஸ் டே. இந்த சிறப்பு நாளில் நம்முடைய பேராயத்தில் சகல பரிசுத்தவான்களின் ஆலயமாக திருவல்லிக்கணி பகுதியிலே ஒரு சிறப்பான ஒரு சரீரமாக திகழ்வதை என்னுடைய சிறு வயதிலிருந்து நான் அறிந்திருக்கின்றேன். ஏனென்றால் என்னுடைய சகோதரியை இந்த திருச்சபையின் உறுப்பினராக என்னுடைய மாமாவுக்கு நாங்கள் கொடுத்தது ரெவரண்ட் இ சவுந்தரராஜன் ஐயர் அவர்கள் இருந்த பொழுது நான் சிறுவனாக இந்த திருமணத்தில் நான் வந்து பங்கு பெறுவது உண்டு. அதைத் தொடர்ந்து எனக்கு என்னுடைய உறவினர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறீர்கள். ஆகவே இந்த சபையினுடைய ஆல் சயின்ஸ் சர்ச் என்றாலே இவன் எக்குமெனிக்கல் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் மற்றும் சிறப்பான நிகழ்வுகளிலெல்லாம் பங்கு பெறுவது மிக்க மகிழ்ச்சி. ஆகவே அப்பொழுது பல விதமான திருப்பணிகள் இந்த திருச்சபையின் வழியாக பேராயத்தில் நடைபெற்றதை நான் அறிவேன். இப்பொழுது 76 ஆண்டுகள் நிறைவு செய்து இந்த புதிய ஆண்டிற்குள் பிரவேசித்திருக்கக்கூடிய உங்களை நான் வாழ்த்துகிறேன். சகல பரிசுத்தவான்களின் ஆலயம் என்று சொல்லும் பொழுது அந்த பரிசுத்தவான்கள் யார் என்பதை நாம் அறிகின்றோம். கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனை கொடுத்த, வாழ்வை கொடுத்தவர்கள் பரிசுத்தவான்கள். மதர் தெரேசா அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக தன்னுடைய வாழ்வை வாழ்ந்ததினால் மரித்த பிறகு அவளுக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. அதே விதமாக தேவசகாயம் பிள்ளை அவர்கள் பரிசுத்தவான்களாக பெற்றார்கள். அதனுடைய வரலாற்று உண்மைகள் நமக்கு தெரியும். ஆக பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் பொழுது 2ஆம் நூற்றாண்டில் இருந்த கொடுமையான காலத்தில் கிறிஸ்து எனக்கு ஜீவன், ஜீசஸ் இஸ் மை லைஃப், என்னுடைய வாழ்வு, என்னுடைய ஜீவன் அவர்தான். எதை கொண்டு நாங்கள் அஞ்ச மாட்டோம், எதற்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம், எதற்கும் நாங்கள் இணங்க மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம். கிறிஸ்து தான் என்றே
பறைசாற்றி தன் வாழ்வை பகிர்ந்தவர்கள் அழிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், தலைகள் சிறைசேதம் செய்யப்பட்டார்கள். இவர்கள் பரிசுத்தவான்களாக அவர்கள் சமுதாயத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு கடவுளோடு வாழ்கிறார். ஆக பரிசுத்தவான்கள் என்று சொல்லும்போது சாக்ரிஃபைஸ், கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தல், உயிர் நீத்தவர்கள். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு பெயரை தக்க வைத்து கொண்டிருக்கூடிய இந்த திருச்சபை இன்னும் குறிப்பாக திருவல்லிக்கனி பகுதி என்று சொன்னாலே நமக்கு தெரிய வருகிற ஒன்று, அநேக இஸ்லாமியர்கள் வாழ்கிறார். நீங்கள் எங்கே பிரியாணிக்கு பாய் கேட்டாலும் இங்கே தான் அனுப்புவாங்க, ட்ரிப்ளிக்கு அனுப்புவாங்கன்னு தான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நல்ல ஒரு கிழட் பள்ளி, இப்படிப்பட்ட ஒரு பணிகளை, சமுதாய பணிகளை அவளுக்கு ஆற்றிக்கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய பேற்றினை இந்த திருச்சபை கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய முன்னோர்களுடைய கனவு, தரிசனம், இறையடியார்களுடைய அர்ப்பணம், இன்றைக்கு வாழ்கிற நாம், தொடர்ந்து வாழப்போகிற சந்ததி இந்த திருச்சபையின் வாழ்வின் வளர்ச்சியில் இணைத்து சென்னை பேராயத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் கரைந்த ஒரு உப்பாக தன்னை வெளிப்படுத்துகிற ஒளியாக திகழ எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருப்பெயரிலே அவங்களை நான் வாழ்த்துகிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. உபத்தலைவர் ஐயா அவர்கள் வாழ்த்தின எல்லா வாழ்த்துதல்களையும் நம்மை அவர்கள் ஆசீர்வதித்திருக்கின்றார்கள். அந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நம்மை சேர இறைவன் உதவி செய்யட்டும். ஐயா அவர்களுக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கின்ற சாப்ளின் அவர்கள் ஜெபத்தினை ஏறெடுப்பார்கள். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் தாயும் தந்தையும் ஆண்டவரே, அருமையான திருச்சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, திருச்சபை உம்முடைய சரீரம், நீர் இந்த உலகத்திலே சிறியொழிந்து செய்த இரத்தத்தின் வழியாக வளர்ந்தது திருச்சபை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இந்த திருச்சபையை நேசிக்கிறவர் நீர், திருச்சபையை காக்கிறவர் நீர், திருச்சபையை பராமரிக்கிற நீர். ஆண்டவர், இந்த திருச்சபைக்கு தலையாக இருக்கிறவர் நீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆல் சேஞ்ச் திருச்சபை ஆண்டவரே, தன்னுடைய 77வது ஆண்டை காண நீர் கொடுத்த அருமையான இந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த 76 ஆண்டுகள் திருச்சபைக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, நல்ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எத்தனையோ மேடு பள்ளங்களை, எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்த பொழுதும் ஆண்டவரே, நீர் திருச்சபையோடு கூட இருந்து இந்த நாளிலே ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அனைத்து பரிசுத்தோன் தினத்திலே அருமையான இந்த பரிசுத்தோன் ஆலயத்தில் நின்று உம்மை நோக்கி பார்க்க நீ கொடுத்த அருமையான கிருபைக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து அருமையான திருச்சபை இன்னும் எழுமி பிரகாசிக்கட்டும், இன்னும் ஒளி வீசட்டும், இன்னும் சாட்சியாக உயரட்டும். இன்னும் ஆயிரங்களுக்கான திருச்சபையை நீர் ஆசீர்வாதமாக வைக்கப் போகின்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துவதில் பணியாற்றின ஆயர்களுக்காக, செயலர்களுக்காக, பொருளர்களுக்காக, பிசி அங்கத்தில் ஒவ்வொரு ஐக்கிய சங்கங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவள் செய்த ஊழலை நினைத்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிறப்பாக இந்த நாளிலே எங்கள் மத்தியில் வந்திருக்கிற அருமை உபத்தலைவர் அவர்களுக்காக, முன்னாள் ஆயர்கள் அருள்பணி பாபுராவ் ஐயா அவர்களுக்காக, அருள்பணி ஜேக்கப் செல்வம் ஐயா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும். தொடர்ந்து இந்த பிரசன்னம் அவளை தாங்கட்டும், பலப்படும். சிறப்பாக அருமையான ஸ்தலத்தின் போது அருள்பணி ஜோசப் பிரேம்குமார் ஐயா அவர்களுக்காக, ஆயிரம் அவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். செயலர் பொருள் பி செங்கத்தில் ஒவ்வொரு இறை மக்கள் ஐக்கிய அனைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டு புதிய ஆண்டிலே அருமையான இவர்கள் புதிய கிருபைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் இந்த திருச்சபை இன்னும் வளர்ச்சி கொண்டு செல்ல நீர் அவளை கருவிகளாக பயன்படுத்த போகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்து. தொடர்ந்து பிரசன்னம் இருக்கட்டும், ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையில் 303வது பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று நாம் படைப்போம். Amen.
மறையாதிருந்தருள் பாவங்கள் எத்தனையோ ஆளான நோயை அகற்றி குணமாக்கி ஆளான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மகாதயவை என்னாலுமே துதிப்பார். தயவோடிரங்காயோ தந்தை தன் பிள்ளைகளே எந்த வேளையும் அவரோடு தங்கினார் எந்த வேளையும் அவரோடு தங்கினார் சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரே என்னாலுமே இதோ சகோதர சகோதரியில் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். நான் அவருடைய கூடாரத்தில் ஆனந்த விளையிட்டு கத்தரை பாடியவரை கீர்த்தனம். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்துவிட்டு செல்ல ஆண்டவரது மெய் சமாதானம் நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் திருச்சபையின் சமுதாயத்திலும் இந்த உலகத்திலும் காணப்படத்தக்கதாக அருகில் இருக்கின்றவர்களோ சமாதானத்தை நாம் ஒருவருக்கொருவர் அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு
பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரன் ரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணின நீரே, நாங்கள் அபாத்திராயினும் அவர் மூலமாக உண்டை வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் உம்முடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவெல்லாம் உம்முடையவைகள் உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆமென். அமர்ந்திருந்து நாம் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே உத்தம பிரதான ஆசாரியர், நீர் மது சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்தது போல எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிட்கையில் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தியருளும். நீரே பிதாவும் பரிசுத்தாவியும் சதா காலம் ஒரே கடவுளாக ஜீவித்த அரசாளர்களே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாயிருக்கிறது. ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வத்தை கடவுளை நாங்கள் இக்காலத்தில் விடத்தில் நமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிர்வாணங்களையும் பூமியும் அவர்கள் எல்லாவற்றையும் படைத்தீர். மனிதனையும் சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்த போது புது படைப்பின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டுக்கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தும் நாங்களும் ஒரு மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் கடவுளாக கர்த்தரே நீ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, வானமும் பூமியும் மகிமையாக நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவருக்கு மகிமை உண்டாவதாக இடைவிடாமல் மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர் வருவார்கள் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர்களுக்குமாய் அன்பு கூர்ந்த ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்துள்ளினீரே. அவர் சிலுவை திறன் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவு போதுமான பலியும் காணிக்கும் பரிகால் செலுத்தும் இல்லாமல் தமது அருமையான மரணத்தை நினைக்க நினைப்போட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருவளவும் நாங்கள் அதை அனுசரித்தோம். தமது பரிசுத்த சுவிசை கட்டளிட்டாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷல் கொடுத்து வாங்கி பூசுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்ற சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜன பண்ணின பின்பர் பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதில் கொடுத்து, நீங்கள் எல்லாம் இதில் பானம் பண்ணுங்கள், பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்கான இருக்கும் சிந்தப்படுகிற புதிய உடன்புக்குரிய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யும் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, இந்த மரணத்தை நினைவு கூறுகிறோம், உயிர்த்தில் அறிக்கையிடுகிறோம், நீ திரும்ப காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, இந்த குமாரங்கள் ஆண்டவன் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமனை நினைவு கூர்ந்து இந்த அடியர்களாகி நாங்கள் கட்டளையின்படியே அவர் திரும்ப வரும் அளவும் அவரை நினைவு கூர்ந்து இது செய்கிறோம். அவரை நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவே, எங்கள் தேவனை துதிக்கிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற பொன் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாக ஆசீர்வதிக்க பாத்திரம் கிறிஸ்துவ ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கும்படி எங்களையும் நீரை தந்து இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் அது பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்று மிகுந்த தாழ்வு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாம் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாக விசுவாசம் வறுமைப்படுவோம். தலையாகி அவருக்குள் எல்லாவற்றும் அவர் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாக இருக்க சரள பிதாவாக்க உமக்கு அவர் மூலமாய் சகல கன மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். நம் இரட்சகராக கிறிஸ்து கற்பித்தபடி நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்லுவோம். பரமன்றைக்கு எங்கள் பிதாவே, நினைக்கிறது போல குற்றவனையும் எங்கள் சோதனைக்கு பேசிக்கலாம் திமிர்த்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமேன். கர்த்தருடைய பந்தில் சேர ஆயத்தமாய் வந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய அபாத்திர நிலை உணர்ந்தவர்களாக பின்வரும் தாழ்மை ஜபத்தை சேர்ந்து எடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, தேவரவற்றை திரும்பி சேர்க்கிறோம். நம்முடைய மேசத்துக்கு துணிக்குள்ள பொருட்கள் பாத்திரல்ல, ஆனாலும் தேவரை எப்பொழுது ஆண்டவராக இருக்கிறேன். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, தர்மையான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் விளம்பர சரித்திர ரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளமானுக்கு வாசமாக ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்த ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தரலும்.
ஆமென். நாம் பிற்கிறப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? உலகத்தில் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு நம்பும். உலகத்தில் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு நம்பும். உலகத்தில் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு சமாதானத்தை தாரும். உங்கள் ஆத்தும சரீரத்தை நெட்டிய ஜீவனுக்கு சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திருடல் உங்கள் ஆத்துமத்தை சரீரத்தை நெட்டிய ஜீவனுக்கென்று வாரங்கள் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. கத்த நல்ல சுற்றி பாருங்கள். கடவுளை உடையவர்கள் கடவுளை உடையவர்களுக்கு.
விசுவாசத்தினாலே ஆண்டவர் சரீரத்தை இரத்தத்தை பெற்ற நீங்கள் சமாதானத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. விசுவாசத்தினாலே ஆண்டவர் சரீரத்தை இரத்தத்தை பெற்ற நாம் அவரோடு நன்றி செலுத்துவோம், சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம், என் மூலமே நாமத்தை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஜெபம் செய்வோம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் செயல்களையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. நம் அனைவரும் எழுந்து நின்று முடிவு கவியை நாம் சேர்ந்து பாடும். தூய பந்தை சேர்ந்த கைகள் பாமாலை 194. தயவுசெய்து பாடல் முடிந்த பின்னதாக சபையார் ஒரு 5 நிமிடம் தங்கி செல்ல அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு செல்லுவோம்.
தோத்திரம் எல்லாருக்கும் தோத்திரம். சபையார் அமர அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். சபையாருக்கு ஆராதனை இப்பொழுது முடிந்தவுடனே உங்களுக்கான தேநீர் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. கேக்கும் காஃபியும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. சபையார் அனைவரும் அறிந்து செல்ல அன்போடு கேட்டுக்கொண்டு வந்திருக்கின்ற நம்முடைய பேராயத்தினுடைய உபத்தலைவர் ஐயா அவர்களையும், நமது சாப்ளின் ஐயா அவர்களையும், நமது அருள் திரு ஜேக்கப் செல்வன் ஐயா அவர்களையும், நம் ஆயர் அருள் திரு ஒய்யல் பாபுரா ஐயா அவர்களை நாம் வாழ்த்த இந்த நாளிலே கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அவர்களை நாம் வாங்க ஐயா, வாங்க வாங்க. சரி. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான நமது ஆண்டு விழாவிலே 76 ஆண்டுகளை கடந்து 77வது ஆண்டிற்குள்ளாய் காலடி எடுத்து வைக்க இறைவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி நமது பேராயரை நாம் அழைத்திருந்தோம். பல பணிகள் மத்தியிலே அவர்கள் கண்டிப்பாக இன்னொரு நாளிலே நான் வருகின்றேன் என்று சொல்லி அவர் பதிலாக உடனடியாக நம்முடைய உபத்தலைவர் ஐயா அவர்களை ஒழுங்கு செய்து இந்த நாளிலே நம் மத்தியில் வந்து அவர்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட வாழ்த்துதல்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். இந்த நாளிலும் ஐயா அவர்களை பரிசுத்தவான்கள் ஆலய குடும்பத்தின் சார்பாக வருக வருக என்று நாம் வரவேற்கின்றோம். ஒரு சிறிய நான் எதிர்பார்க்காத சூழலில் அருமையான சகோதரர் சாப்ளின் ரெவரண்ட் எபனேசன் மேனியல் ஐயர் அவர்களை நம் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை, நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நல்ல நாளிலும் பேராயர் உபத்தலைவர் அனைவரும் வந்த பொழுதிலும் கூட என்னுடைய குருவானவர் அவங்க அருள் திரு ஜேக்கப் செல்வன் ஐயா அவர்கள் அரக்கோணத்தில் இருக்கிறப்ப தான் நான் முடிச்சுட்டு வந்த பிறகு எனக்கு கடிதத்தை கொடுத்த ஆயர் அவர்கள் எந்த நேரமும் எப்பொழுதும் எந்த டவுட்டை கேட்டாலும் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆயர் அவர்கள். ஒரே ஒரு ஆளுகிட்ட தான் பேசியிருக்கேன் நான் இங்கே வந்து இந்த 1.5 வருஷத்தில். அதை ஆயர் இடத்துல மட்டும்தான் நான் பேசுவேன் உரிமையாக. எது இருந்தாலும் என்னுடன் இருக்கின்ற சகோதரர்கள் அவர்கிட்ட எல்லாம் கூட நான் டவுட்டு எதுவும் கேட்க மாட்டேன். எது எடுத்தாலும் ஆயர் அவர்கள் எப்பொழுது கூப்பிட்டாலும் அவர்கள் மனமும் வந்து திருச்சபையின் பேரில் அன்பு வைத்து இந்த நாளிலே வந்து கர்த்தருடைய செய்தி நம்மிடத்தில் அறிவித்ததற்காக ஐயா அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக, திருச்சபையின் சார்பாக நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஆயர் ஐயா அவர்கள், ஒய்யல் பாபுரா ஐயா ஆயர் ஐயா அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று இந்த நாளிலே அவர் சொன்னார், நீங்கள் கூப்பிடலாம் கூட நான் வருவேன். அது எனக்கு ஒரு சில ஆலயங்களில் அப்படிப்பட்ட அன்பு என்னிடத்தில். ஆகவே எப்பொழுது வேண்டுமானாலும் ஐயாவும் அம்மாவும் ஆலயத்திற்கு வரலாம். ஆகவே இந்த நாளிலே வந்து சிறப்பித்தமைக்காக ஐயா அம்மா அவர்களுக்கு நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் வருவீங்களா வரமாட்டீங்களான்னு ஒரு டவுட்டு. என்ன பேராயர் ஐயா வரலன்னொடனே எல்லா ப்ரோக்ராமும் எல்லாமும் மாற்றி சபையாரும் ரொம்ப ஈகராக இருந்தோம்.
பேராயர் இன்னொரு நாளில் கண்டிப்பாக வருகின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களை மீண்டுமாக அழைத்து நம்முடைய வெஸ்ட்ரி மற்றும் முகப்பு ஆர்ச் அதையும் ஃப்ளோர் பண்ணி இருக்கின்றது கீழே, பாரிஷ் ஹால் கீழே. இவைகளை ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்றும் நம்முடைய பயன்பாட்டிற்கென்றும் அதை பயன்படுத்த இறைவன் உதவி செய்யட்டும். ஆகவே இந்த நாளில் வந்த ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக நான் யோசிக்கவே இல்லை. பாடகர் குழுவினர் நல்ல சீரிய உடையிலே, சிறப்பான உடையிலே வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நான் நிறைய சர்ச்சஸில் கேட்டிருக்கிறேன், ஐயோ ஒயிட் ட்ரெஸ்ஸா, வேணாம் அதில் வேறு ஏதாவது கொஞ்சம் கலக்கட்டமா அப்படின்வாங்க. ஆனால் நீங்கள் சொல்லுவதற்கு முன்னதாகவே இந்த நாளில் சிறப்பித்தமைக்காக பாடகர் குழுவினரை வழிநடத்துகின்ற கொயர் மாஸ்டருக்கும் அம்மாவுக்கும் தம்பிக்கு டைட்டஸ், இன்றைக்கி அவர் மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கின்றார், குரோம்பேட் பாலாஜி மெடிக்கல் காலேஜில். அவைகளை விடுத்து இந்த நாளில் வந்தமைக்கு நன்றி. செயலர் பொருளர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கமிட்டி அங்கத்தினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐக்கிய குழுவினருக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சபை மக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக நாம் இந்த திருச்சபையிலே தொடர்ந்து இந்த புதிய ஆண்டிலே பயணிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.